நண்பர்களே, நம்ம இப்ப இந்த பதிவுல டயர் பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். டயர் அப்படிங்கிறது எந்த ஒரு வாகனமா இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பவர் புரொடியூஸ் பண்றது இன்ஜின். ஆரம்பிக்கிற இடம் இன்ஜின்ல, கடைசியா வர இடம் டயர். ஸோ இதுக்கு நடுவுல இன்ஜின்ல ஆரம்பிச்சு டயர் வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் மட்டும்தான் பைக் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், நல்ல மைலேஜ் கொடுக்கும். அதேமாதிரி டயர் அப்படின்னு வரும்பொழுது கரெக்டான ஏர் ப்ரெஷர், கரெக்டான லோடு, கரெக்டான ஸ்பீடு இது எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா மட்டும்தான் டயரோட லைஃப் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு 20,000 30,000 கிலோமீட்டர் வர வேண்டிய டயர் 10,000 15,000லே நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை கூட உருவாயிரும். டயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குறியீடுகள், ஒரு சில எண்கள், எழுத்துக்கள் இதெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க உங்கள் டயரில் பார்த்தீங்க அப்படின்னா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக உங்கள் டயரில் ஒரு 3 டிஜிட் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது டயரோட வித்தை குறிக்கும். அடுத்தது ஒரு 2 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டயரோட ரிமோட சைஸ் 6ன்னு போட்டு 16 17 இப்படி குறிப்பிட்டிருப்பாங்க. அதனையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டிஜிட்டில் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ஃபபெட் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த 2 டிஜிட் நம்பரு ப்ளஸ் அது பக்கத்தில் வரக்கூடிய ஆல்ஃபபெட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா டயரோட லைஃபுக்கு உங்களோட மைலேஜுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 2 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா லோடை குறிக்கும். அதாவது இந்த டயரில் எவ்வளோ லோடு ஏற்றலாம். பெரும்பாலும் பைக் அப்படின்னு வரும்பொழுது ஃப்ரண்ட்டை விட பேக்கில் தான் லோடு ஆக்ட் ஆகும். முன்னாடி வீல் ஃப்ரீயாக தான் இருக்கும், பேக் வீலில் தான் அதிகமாக லோடு ஆக்ட் ஆகும். அந்த 2 டிஜிட் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் டயர் லோடு இண்டெக்ஸ் சார்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு சார்ட் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 90 அப்படின்னு அந்த இடத்துல நம்பர் போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் அதிகபட்சமாக அந்த பைக்லேயோ கார்லேயோ 600 கிலோகிராம் வரைக்கும் நீங்கள் ஏற்றிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 80 அப்படின்னு போட்டிருக்குன்னா 450 கிலோகிராம் வரைக்கும் ஏற்றிக்க முடியும். 83ன்னு போட்டிருக்குன்னா 487 கிலோகிராம் வரைக்கும் ஏற்றிக்க முடியும். ஸோ லோடு இண்டெக்ஸ் சார்ட் அப்படின்னு போட்டு இன்டர்நெட்டில் உங்கள் டயரில் என்ன நம்பர் போட்டிருக்கோ அதற்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ஃபபெட் ஒன்று குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த ஆல்ஃபபெட் எதுக்கு அப்படின்னா ஸ்பீடுக்காக. உங்கள் டயரில் இந்த டயர் போட்டிருக்கீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த ஆல்ஃபபெட்டில் உதாரணத்துக்கு இப்போ கே அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா 110 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் தான் நீங்கள் போகணும் அதிகபட்சம். இப்போ எம்ன்னு போட்டிருக்குன்னா 130, இப்போ பீன்னு போட்டிருக்குன்னா 150. ஸோ இது ஸ்பீட் இண்டெக்ஸ் சார்ட்டு. முன்னாடி சொன்னது லோடு இண்டெக்ஸ் சார்ட்டு. ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லோடு ஸ்பீடு இது ரெண்டே கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது தான் டயரோட லைஃப் நல்லாயிருக்கும். பெரும்பாலும் ஒரு புதுசாக பைக் வாங்குறப்ப தான் இந்த தவறு பண்ணுவோம். புதுசாக பைக் வாங்குறப்ப நிறைய ஓவர் ஸ்பீடாக ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவர் ஸ்பீடாக போவோம். அந்த மாதிரி ஓவர் ஸ்பீடாக போகும்போது டயரோட லைஃப்பை பாதிக்கும். அதனால் உங்கள் பைக்கோட டயரில் லோடு இண்டெக்ஸ் என்ன போட்டிருக்காங்க, ஸ்பீட் இண்டெக்ஸ் என்ன போட்டிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி லோடும் ஸ்பீடும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, பைக்கோட டயருக்கும் நல்லது. இந்த வீடியோ பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.